எங்களுடைய மீனவ மக்கள் தொழில் என்னது? மீன்பிடி தொழில். மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு இந்த வயசுக்கு சோறு. ஏன் எங்களுக்கு இவ்வளவு வேதனை? அது அப்படி கடந்து ஆளு இது கடந்து சீக்கிரம் விடுதலை செய்ய என் மக்களை. கடலுக்கு போய் ஒருத்தர பாடு வச்சு திங்கடு மீன் உழைச்சி திங்கதான் போனா கலவண்டு திங்கிறா அவளுக்கு பிடிக்கணும்னு சொல்லிலாம் போகல. தங்கச்சி மடத்துல ராமேஸ்வரம் கடலுக்கு போய் புதன்கிழமை போட்ட புதன்கிழமை காலையிலே பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு நியூஸ் வந்தது 7 மணிக்கு தான் தகவல் வந்துச்சு. வந்ததுல இருந்து என் தம்பி எங்களை பேச மாட்டாங்களான்னு நாங்க ஆவி அடிச்சுட்டு கிடக்கும் பொழுது 11 மணி வியாழக்கிழமை 11 மணிக்கு அவங்க செல்லு கொடுத்து பேசிருக்காங்க. அப்ப வரை சாப்பிட கிடையாது பிள்ளைகளுக்கு. 11 மணி வரை காலை சாப்பாடு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நாங்க மீன் பிடிக்கத்தானே வந்தோம், நாங்க கிளவாங்கவா வந்தோம்னு அழுகுதுங்க. ஏன் இந்த மீனவ மக்களுக்கு இந்த வேதனை? ஏன் மீனவ மக்களுக்கு இந்த உபத்திரம் பாடுக? எங்க போனாங்க? கிழங்க போனாங்களா? கிழவாங்க போனாங்க. வயிற்று சோத்துக்கு மீன் பிடிக்க போனாங்க. எங்களுடைய மீனவ மக்கள் தொழில் என்னது? மீன்பிடி தொழில். மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு இந்த வயிற்றுக்கு சோறு. ஏன் எங்களுக்கு இவ்வளவு வேதனை? எங்க பிள்ளை அந்த செயல அவ்வளவு வேதனை அனுபவுது. அந்த செயல தம்பி பிள்ளை அவ்வளவு வேதனைப்படுதுகளே, அவ்வளவு உபத்திரப்படுதுகளே. என் தம்பி 7 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்து அண்ணன் பிடி வச்சானே நம்மளோட நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு என் தம்பி அழுகுறான். 7 மாசம் கஷ்டம் அனுபவிச்சு என் தம்பி அழுகுறான். 7 மாசம் இந்த இலங்கை ஜெயில இருந்துட்டு என் தம்பிய 7 மாசத்துக்கு பின்னாடி தான் விடுதலை ஆக்குனாங்க. இப்ப அதே மாதிரி இருக்க கூடாது. என் தம்பி எங்க பிள்ளைல 9 பிள்ளைகளும் வேம்பா வரணும். அதுக்கு வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய வேண்டாம். எங்களுக்கு எந்த சாப்பாடும் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம். மீனவ மக்கள் பிடி வெட்ட 9 மீனவர்களும் வீடு வரணும். அவங்க வந்து எங்களுக்கு உழைச்சு சோறு தருவாங்க. நாங்க சாப்பிடுவோம். எங்க வயிறு நிறைஞ்சா போகுது. நாங்க பெரிய பணக்காரவங்க இல்ல, நாங்க பெரிய கோடீஸ்வரவங்க இல்ல, நாங்க பெரிய சொத்து வச்சவங்க கிடையாது. நாங்க அன்னாடும் காட்சி எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு உழைச்சு நாங்க தின்றுக்குருவோம். எங்க பிள்ளைய வர வைங்க, 9 பேரை வர வைங்க, 9 மீனவர்களும் வரணும். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் சீக்கிரமா செஞ்சு விடுங்க. நாட்களை இழுக்காதிய, நேரங்களை இழுக்காதிய, சீக்கிரமா எங்க பிள்ளைய வரணும். மீனவர்களை விடுதலை செய்ய அவரே அழுகையா அழுகிறான். இருந்துட்டு போன சீக்கிரம் விடுதலை செய்யுங்க மக்களை, எல்லா மக்களையும். பேசுனா எங்களை புடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? சாப்பாடுக்கெல்லாம் நாங்க என்ன செய்வோம்? நாங்க கடந்து சாவுவோம். நீங்க நிம்மதியா இருந்து திப்பிய அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதான் அது அப்படி கடந்து ஆளு இது கடந்து சீக்கிரம் விடுதலை செய்ய என் மக்களை. கிருத்திசன் வயசு 20 வயசு நடக்கும். போன மக்கள் எந்த ஒரு இது இல்லாம தொழில் தான் போனாரு. கிழங்க போல என் தங்கச்சி மரத்து மக்கள் போய் நேவியில அங்க தோலை பிடிக்க கிழங்கலாம் போல கடலுக்கு போய் ஒருத்தர பாடு வச்சு திங்கடு மீன் உழைச்சி திங்கதான் போனா கலவண்டு திங்கிறா அவளுக்கு பிடிக்கணும்னு சொல்லிலாம் போகல. தேவையில்லாம இந்த மக்களை பிடிச்சி போட்டு ஒரு பதிலை அளிக்கல. காலையில பிடிச்ச மக்களை மறுநாள் வியாழக்கிழமை 10-11 மணிக்கு பதில் அளிக்கிறாங்க. அவனை என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது. இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு? மத்தவங்க மட்டும் ஓட்டு கேட்கிறாரு. என்ன அர்த்தம் கேட்கிறான்? என்ன அர்த்தம்? இப்ப எங்களை பதில் அளிக்கலனா நாங்க என்ன செஞ்ச இந்த ரோட்டோடு போகவே மாட்டேன். எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு இப்ப 10 நிமிஷத்துலயே பதில் அளிக்கலனா எங்க மக்களுக்கு ஒரு அழைப்பு தெரியல. போகவே மாட்டோம். யார் என்ன செஞ்சாலும் யார் என்ன பண்ணாலும் போகவே மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.